மகாத்மாவினுடைய ஆளுமையில, சுதந்திரத்தினுடைய ஆளுமையில என்ன வித்தியாசமான ஒரு போக்கு எங்களுக்கு தெரியாதத கொஞ்சம் எங்களுக்கு பகிர்ந்துக்கங்களேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடே, அவர் சிந்தனை 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, அதை சிந்தையில் இருத்தி வந்தனை கூறி வாயுற வாழ்த்தினோம். பாரதி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ மகாத்மாவை நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்டீங்க. நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்லுங்கள் மகாத்மா பற்றி அப்படின்னு சொன்னீங்க. ஹிரைன் முகர்ஜின்னு ஒரு பெரிய பேராசிரியர் 25 ஆண்டுகள் மார்க்சிய சிந்தனையோட பாராளுமன்றத்தில் இருந்தவர். பெரிய பேச்சாளர், பெரிய எழுத்தாளர். அவர் மகாத்மாவை பற்றி பதிவு செய்கிறாரு. மகாத்மா நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றது அஹிம்சை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்ல, அதை தாண்டி இந்திய மக்களுக்கு அவர் சொல்லி சென்றது அபயா என்கின்ற மிகப்பெரிய தைரியத்தை அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அப்படியே விடலை. மகாத்மா கற்றுக் கொடுத்தது அஹிம்சை மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்தியர்கள் 2 இன்சிடெண்ட் நம்ம மகாத்மா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும். 1916ஆம் வருடம் காஞ்சி பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா. அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களில் வைஸ்ராயாக இருந்த ஹார்டிங்ஸ் பிரபுங்கிற ஒரு மேடையில் உட்காந்துருக்கார். அன்னி பெசன்ட் அம்மையார் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்தியாவில் உள்ள பல இடங்களில் உள்ள மகாராஜாக்கள் 1916 பிரபுத்துவ ஆட்சியில் இருந்த அவ்வளோ பேரும் உடம்பு முழுக்க பெரிய பெரிய நகைகளை போட்டுட்டு வைஸ்ராயை மகிழ்விக்கிறதுக்காக அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு கடினமான துணியில் ஒரு கோட்டை போட்டுட்டு மகாத்மா வர்றாரு. காந்தியை பேச சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களில் சீஃபாக இருக்கிற வைஸ்ராயை வச்சுக்கிட்டு மகாத்மா காந்தி பேசுகிறார். இங்கு நிறைய காவலர்களை பார்க்கின்றேன். தன்னுடைய உயிருக்கு இவ்வளவு பாதுகாப்பு வேண்டி இந்த வைஸ்ராய் பிரபு, ஹார்டிங்ஸ் பிரபு உயிரோடு இருப்பதில் அர்த்தம் உண்டா? இதற்கு செத்து போகலாம் அல்லவா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மேடையில் உட்காந்துருக்கிறவங்களாம் நெளிகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இத்துணை பிரபுக்கள் இங்கே இவ்வளோ நகையை போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க, இந்த நகையெல்லாம் கலட்டி ஏழைகளுக்கு கொடுக்கலாம். உண்மையிலேயே இன்னொருத்தர் ஆட்சி பண்ணும்போது அந்த ஆட்சியாளரை கௌரவிக்கிறதுக்காக இந்த பிரபுக்கள்லாம் அவர் காலடியில் வீழ்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்கிறதையும் கொடுக்குற மரியாதையும் பார்த்தா அப்படின்னு ஒன்று அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, பேச்சை நிறுத்துங்கிறாங்க காந்தியை. ஏன்னா வைஸ்ராய் எந்திரிச்சிருவாருங்கிற மாதிரி சூழல். அந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு, நான் பேசுகிறது இந்தியாவுக்கு கெடுதல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நிறுத்துகிறேன், இல்லைன்னா தொடருவேங்கிறார். எல்லா கூட்டமும் அவர் தொடரணும்னு கைதட்டுறாங்க. அப்படியே பேசுகிறார். இவர் இப்படியே பேசும்போது இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நமக்கு சுதந்திரத்தை அவங்களா கொடுக்க மாட்டாங்க. போயர் யுத்தமே அதுக்கு ஒரு முன்னுதாரணம். அவங்கெல்லாம் போராடி தான் பெற்றாங்க. அதனால சுதந்திரத்தை நம்ம தான் எடுத்துக்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு பேசுகிறார். வைஸ்ராய் இறங்கி போயிடுறாரு. கூட்டம் பாதியோடு நின்று போகுது. அந்த ஆட்சியில் எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் இருந்த நேரத்தில் ஒரு மனிதர் இப்படி பேசணுன்னா அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது தைரியமா அஹிம்சையா அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். ஒன்று, சட்ட மறுப்பு போராட்டத்தை அறிவித்தார். 1922 வருஷம் 19ஆம் தேதி மார்ச் மாதம் சௌரி சவுக்குங்கிற இடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய் அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு இந்தியர்கள் அத்தனை கோடி பேரும் தயாராக இருந்தாங்க. ஏன்னா வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு ஜீவன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் முற்றுகையிட்டு உள்ளே இருந்த போலீஸ்காரர்களை நெருப்பு வச்சு கொண்டுறாங்க. 2 போலீஸ்காரர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டு விடுகிறார்கள் சட்ட மறுப்பு போராட்டத்தில். உடனே இதை கேள்விப்பட்டோன்னா அஹிம்சையே குறிக்கோளாக இருக்கிற மகாத்மா சட்ட மறுப்பு போராட்டத்தையே வாபஸ் வாங்குறார். நேரு உட்பட எல்லா தலைவர்களும் போய் சட்ட மறுப்பு போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கக்கூடாது, பிரிட்டிஷ் ஆட்சி சுதந்திரத்தை கொடுக்குற சூழல் வந்துருச்சு, ஒரு இடத்துல நடந்த சம்பவத்துக்காக நீங்கள் எதுக்கு இதை போய் வாபஸ் வாங்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் கேட்கல. யங் இந்தியா பத்திரிகையில்
சங்கர்லால் அப்படிங்கிற ஆசிரியர், சங்கர்லால் ஜெயின் அவர் பேர், 3 கட்டுரைகளை பப்ளிஷ் பண்ணுறாரு சட்ட மறுப்பு போராட்டத்துக்காக. மகாத்மா காந்தி எழுதுனதை அந்த பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணுறாரு. இளைஞர்களும் நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். அதுதான் இந்த போராட்டத்திற்கு அடிப்படை அப்படின்னு 123A ஐபிசி செக்ஷன் படி தேச துரோக வழக்குன்னு வச்சுங்களேன், அவரை கைது பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துறாங்க. மகாத்மா கோர்ட்டில் நிற்கிறார். ப்ரூம்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு, ஆங்கிலேய ஆட்சியில் பிரிட்டிஷ் ஜட்ஜு. ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற ஒரு ஜிபி, கவர்மெண்ட் ப்ளீடர், அவர் வழக்கு எடுத்து வைக்கிறார். இது மாதிரி உங்கள் மேலே தேச துரோக வழக்கு போட்டப்பட்டிருக்கு, நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ பார்க்குறோம்ல, தான் மேலே போட்டிருக்கிற கிரிமினல் வழக்கையே யாராவது ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் முதல்ல என்ன சொல்லுவாங்க? இல்லைம்பாங்க. இந்த தேச துரோக வழக்குக்கு தூக்கு தண்டனை தான் தண்டனை. அதுக்கு மேலே குறைக்கணும்னா ஜட்ஜு விரும்புறது. உங்களுடைய வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மகாத்மா கற்றுக் கொடுத்தது அகிம்சை அல்ல, தைரியத்தை அப்படிங்கிறத இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். அறக்கோபம் என்பது அத்துணை பேருக்கும் வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அப்போது இந்த குற்றத்துக்கு காரணம் நானே. இந்த யங் இந்தியா ஆசிரியர் கூட இல்லை, நான் எழுதுனது தான் அவர் வெளியிட்டார். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன்னு அவர் இல்லை நான் ஒத்துக்கிறேனுங்கிறாரு. சங்கர்லால் ஜெயினும் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கிறேங்கிறாரு, ஏதோ தேச துரோக வழக்க ஒத்துக்கிறேங்கிறாரு. கூட்டமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. நீதிபதி அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு ஒத்துக்கிறேன்னு சொன்னோன்னு. அவர் சொல்கிறாரு, நான் நெருப்போடு விளையாடுகிறேன் என்பதை அத்துணை இளைஞர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் தெரிந்தே செய்கின்றேன். இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இதை ஆரம்பித்தவன் நான், அதனால் இதை முடித்து வைக்க வேண்டியவனும் நானே. என்ன நீங்கள் உள்ளே போட்டாலும் வெளியில் விட்டாலும் திரும்பவும் நான் இதை தான் செய்வேன். ஏன்னா எனக்கு 2 வழி தான். ஒன்று, அதிகாரத்தின் மூலமாக என்னுடைய நாட்டை அபகரித்த இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் ஒன்று ஒத்து போனோம். அப்படி இல்லைன்னா ஒடுக்கப்பட்டு வெடித்து சிதறிய இந்த மக்கள் செய்கிற போராட்டத்தை நான் சப்போர்ட் பண்ணணும். இது 2 தான் எனக்கு முன்னாடி இருக்குது. நான் 2வது இதை மட்டும்தான் செய்வேன். அது உங்களுக்கே தெரியும். அதனால் நான் இந்த குற்றத்தை ஒப்புத்துக்கிறேங்கிறார். உடனே அவர் ப்ரூம்ஃபீல்டு சொல்கிறாரு, ஜட்ஜு, இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் மூலமாக என்னுடைய வேலையை நீங்கள் எளிதாக்கிட்டீங்க. ஆனால் தண்டனை கொடுக்க போகிறேன் நான். தண்டனையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ தண்டனை என்ன வேணும்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவாங்க எல்லாரும், இல்லையா? ஏன்னா தனிப்பட்ட தவறு. அவர் நாட்டுக்காக உயிர் வர தயாராக இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா இளைஞர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், இதற்கு அதிகபட்ச தண்டனை எதுவோ அதை எனக்கு கொடுங்கள். ஜட்ஜு என்ன பண்ணுறாரு? வியந்து போய், என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பாரிஸ்டர் படித்த ஒரு வக்கீல், இதனுடைய விளைவு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சே சொல்கிறேங்கிறார். ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அப்போவே குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க, தண்டனை அதிகமாக கேட்டுறீங்க. உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை மகாத்மான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் 6 ஆண்டுகள் மட்டும் சிறு காவல் தண்டனை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட், நான் உங்களுக்கு விதித்து தீர்ப்பு கூறி தான் ஆகணும். இந்த சட்டம் உங்களை வெளியில் விட அனுமதிக்கலை, அதனால் தண்டனை கொடுக்குறேன். இந்த தண்டனை முடிவதற்குள்ளாக இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து நீங்கள் இந்த ஜெயிலை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறவன் நானுங்கிறார். யார்? ஜட்ஜு. மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. கோகலே வழக்கோட அதை ஒப்பிட்டு சொல்கிறார். உடனே மகாத்மா சொல்கிறாரு, என்னை இவ்வளோ மரியாதையாக கோர்ட்டில் வேறு யாராலையும் நடத்தியிருக்க முடியாது. கோகலே திலகர் வழக்கோட கோகலையோட என்னை ஒப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எனக்கு ரொம்ப குறைந்தபட்ச தண்டனையை கொடுத்துருக்குறீங்க. இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக என்னுடைய கருத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் இவ்வளோ தைரியமாக ஒரு அஹிம்சையே கொள்கையாக வச்சுருந்த மகாத்மா பேசினாருங்கிறது எத்தனை இளைஞர்களுக்கு, இந்திய மக்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அஹிம்சையோடு சேர்த்து அவர் கற்றுக் கொடுத்தது அஞ்சாமை அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. 2வது, அந்த இதுலேயே நான் ஒரு விளக்கமாகவே இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுதந்திர தினத்தில் மகாத்மா காந்தியவே போட்டிருக்கிறீங்க. கோகலே சொல்கிறாரு, பெரிய மா வீரர்களையும் புனித தலைவர்களையும் செஞ்ச மண்ணால் தான் கடவுள் மகாத்மாவை உண்டாக்கியிருக்கணும். அவ்வளவு வீரம் செறிந்தவர் அவர். அவருக்கு முன்னால் தவறான செயல்களில் ஈடுபடுறதுக்கு மக்கள் பயப்பட்டதோடு மட்டும் இல்லை, தவறான செயல்களை சிந்திக்கிறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வியட்நாம் வீரர் ஹோசிஜின் 1968 இந்தியாவுக்கு வர்றாரு.
டைம்ஸ் ஆஃப் இந்தியா போய் அவங்கள வந்து பேட்டி காண்றாங்க. மகாத்மாவுடைய விடுதலை இயக்கத்தையும் உங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் ஒப்பீடு செய்யுங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மகாத்மாவோட என்னை ஒப்பீடு செய்கிறது வந்து நியாயமே இல்லை. அவர் மாபெரும் தலைவர், நான் ஒரு புரட்சியாளன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மகாத்மாவுடைய சீடர்கள் நாங்கள். ஏன்னா மகாத்மாட்ட தான் நாங்கள் வந்து தைரியத்தை கற்றுக்கிட்டோங்கிறார். இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஒரு பெரிய புரட்சியாளர் மகாத்மாட்ட நான் தைரியத்தை கற்றுக்கிட்டேங்கிறார். அப்படின்னா அவர் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ தைரியத்தை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பெரிய விஞ்ஞானி. 1944 அவர் என்ன பதிவு செய்கிறாருன்னா, மகாத்மாங்கிற ஒரு மனிதன் ஒரு பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல், இரத்த ஆறு ஓடும் என்று எனக்கு தெரியும் இந்த போராட்டத்திலே, ஆனால் அந்த இரத்த ஆறு நம்முடையதாக இருக்க வேண்டும், அந்த இரத்தம் நம்முடைய இரத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று, சிஐடி ரிப்போர்ட்டில் 1919 மகாத்மாவை பற்றி எழுதியிருக்கான். தனி மனிதனுக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு நாட்டிற்கோ அடக்குமுறையின் மூலம் தவறு நிகழும் என்றால் தன் உயிரை துச்சமென மதித்து இறப்பு வரை போராடக்கூடியவர் மகாத்மான்னு பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சிருக்கான். டூ ஆர் டைன்னு தானே சொன்னார். அப்படிப்பட்ட இடத்துல மார்ட்டின் லூதர் கிங் கருப்பின மக்களுக்கு விடுதலைக்கு போராடிய மனிதன், அவருடைய மனைவி, அவங்க பேர் வந்து கொரேட்டா ஸ்காட் கிங். அந்த அம்மா சொல்லுது, பதிவு பண்ணுது, அட்லாண்டாவில் ஒவ்வொரு வருஷமும் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுறோம். ஃபிலடெல்ஃபியாவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஹார்வர்டுன்னு ஒரு இடத்துல அங்கே உள்ள ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு பேச்சு நடத்தினார். அந்த பேச்சை கேட்கறதுக்கு மார்ட்டின் லூதர் கிங் காலேஜில் இவங்கள மாதிரி படிக்கும்போது போயிருந்தார். அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிருச்சு. ஒரு அன்புங்கிற ஒரு சொல் பைபிளில் தனி மனிதர்களுக்கு இடையே உறவுகளை வளர்ப்பதற்கும் வன்முறையை குறைப்பதற்கும் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அன்பு தத்துவம், பைபிளில் உள்ள அந்த அன்பு தத்துவத்தை உலகம் முழுவதும் நாடுகளை விடுதலை செய்யறதுக்கே அதை செயல்படுத்தி அகிம்சையின் மூலமாக செயல்படுத்த முடியுங்கிறத சொல்லி கொடுத்தவர் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு மகாத்மா. நெல்சன் மண்டேலா கருப்பினர்வாதிகளுக்காக போராடும் போது அந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகு அந்த சுதந்திர தின உரையில் நாங்கள் வந்து போராடுவதற்கு தைரியத்தை கொடுத்தது மகாத்மா காந்தி அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். இன்றைக்கு மகாத்மா காந்தின்னு ஒரு மனிதன் இந்த தைரியத்தையும் அகிம்சையையும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் கருப்பின மனிதர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது. அமெரிக்காவே வேற அமெரிக்காவாக இருந்திருக்கும். அமெரிக்கா வேற அமெரிக்காவாக இருந்தால் அந்த உலகத்தினுடைய போக்கே மாறி இருக்கும். ஸோ உலகத்திற்கு வந்து அகிம்சையையும் உலகத்திற்கு வந்து ஆளுமையையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு மகாத்மா. அந்த மாதிரி மகாத்மா வாங்கின சுதந்திர நாட்டை நம்ம எப்படி பராமரிக்கணுங்கிறத இன்றைய இளைய சமுதாயமும் மற்றவர்களும் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு விளக்கமாக இதை பதிவு செஞ்சேன்.